அன்பு வணக்கங்கள் நண்பர்களே. 3ஆம் தேதி மார்ச் மாதம் நேற்று நம்ம கொடுத்த கணிப்பு என்ன, நான் வெற்றி என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேற்று கொடுத்ததில் 2048 பாக்ஸில் போட்டிருந்த 804 டைரெக்டாக வெற்றி. ஓகேவா? நான் நேற்று ஒரே ஒரு நம்பர் தான் ஆல் போர்டில் கொடுத்தேன். ஆல் போர்டில் ஒரே நம்பரு 8. ஒரே அடி ஆட்டத்தை முடிச்சாச்சா? சரி, இன்றைக்கி எப்படி கணக்கில் வருது? வெற்றி பெற்ற நண்பர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். இன்றைக்கி 4ஆம் தேதி. இன்றைக்கி ஸ்ரீசக்தி 457. ஓகே, சுருக்கமாக பட்டைய கலப்புற மாதிரி கெஸ்ஸிங்கு சிம்பிளாக முடிச்சிடலாம். ஓகே, 304 504 ஏசுநாதர் மாதிரி அப்படியே ப்ளஸில் இருக்குது. சரி, இப்போ என்ன டார்கெட்டில் இருக்க போது, என்ன மேட்ரு இதில் பார்த்தீங்கன்னா இப்படி பார்த்துங்க. அதாவது 5க்கு பார்த்தீங்கன்னா 1, 0க்கு 3, 4க்கு 2 அப்படிங்கும்போது நம்மளுக்கு என்ன கணக்கில் வருது அப்படின்னு பார்த்தா சிம்பிளாக முடிச்சிடுவோம். 5க்கு 1னா 8க்கு 4 கணக்கு வச்சுங்க. 5க்கு 1னா 8க்கு 4, சரியா? 0க்கு 3, 4க்கு 2, 432 கணக்கில் வருதா? பக்காவாக எடுத்துங்க. என்னது 432 கணக்கில் வந்தால் பக்காவாக எடுத்துங்க. சரி, இதுக்கு அடுத்தபடியாக நம்ம வேறு என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இதில் நம்மளுக்கு என்ன கணக்கில் வருது அப்படின்னு பார்த்தோம்னா சரி, ஏற்கனவே நான் உங்களுக்கு என்ன கொடுத்துருக்கேன்னா 432 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கேன். 432 ஓகேவா? சரி, இதுக்கு அடுத்தபடியாக நம்மளுக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன வந்திருக்குன்னா 304. இதுலேருந்தா நம்மளுக்கு இறங்குறதுக்கு இன்றைக்கி வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தெரியுது. 3க்கு 1 அப்படிங்கும்போது 3க்கு 1 அப்படின்னா 8க்கு 6, 655. சரியா? 655 இதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? 655. சரி, இதை ஒரு பக்கம் இருக்கட்டும். ஓகே, சரி. இப்போ இதுக்கு அடுத்தபடியாக பிசியில் ஒரு முக்கியமான விஷயம் நம்ம என்ன கவனிக்கணும் அப்படிங்கிறத பார்த்தா, இங்கே இருக்கிற 04க்கு காமனாக இங்கே இருக்கிற இந்த 3 நம்பரையும் எடுத்துக்கிறேன். அப்படிங்கும்போது பிசியில் என்ன வரும் அப்படின்றது பார்த்தீங்கன்னா 23. ஓகேவா? 23 ஏற்கனவே உங்களுக்கு நான் 432ன்னு கொடுத்துட்டேன். 23, 24, ஓகேவா? 55. பிசியில் என்ன பண்ணுறீங்கன்னா 23, 24, 25 வச்சுங்க, 55 வச்சுங்க. ஓகே, அவ்வளோதான். சரி, இந்த 804க்கு மேலே நம்மளுக்கு இருக்கிறது என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 976 இருக்குது. சரியா? 976 இருக்குது. அப்படிங்கும்போது நம்மளுக்கு 697 ஒரு கணக்கில் வருது. அப்படிங்கும்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா 697 அப்படிங்கிறத ஒரு கணக்காக வச்சுக்கோங்க. ஓகே, சரி. இப்போ நான் எல்லாத்தையும் சேர்த்து மொத்தமாக கொடுக்குறது என்ன அப்படின்றத பார்த்தீங்கன்னா, நான் நான் திரும்ப சொல்கிறேன், கொஞ்சம் கம்மியாகவே நோட் பண்ணிங்க, ரொம்ப வேணாம். ஓகேவா? ஏபிசியில் நான் என்ன கொடுத்துருக்கேன்னா 432, 655, 697. ஓகேவா? அப்படி சப்போஸ் அந்த 690 இப்படி பெறட்டுனா 796ன்னு வரலாம். அவ்வளோதான். சரியா? உங்கள் கணக்கில் வந்தால் எடுத்துங்க. இதில் எனக்கு தெரிஞ்சு காமனாக எனக்கு ரொம்ப கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வர மாதிரி இருந்தால் இன்றைக்கி கண்டிப்பாக ஆட்டத்தில் ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் 2க்கும் அடுத்தது பார்த்தீங்கன்னா 2 சூப்பர் ஸ்ட்ராங்கு அப்படின்னு சொல்லலாம். 2, 3 ஆல் போர்டில் வருது. உங்கள் கணக்கில் வந்தால் எடுத்துக்கோங்க. சரியா? சி போர்டை பொறுத்த வரைக்கும் ஒரு வேளை இவன் பெறட்டினா 2 கன்ஃபார்மாக சி போர்டில் அடிக்கலாம். 2 வரலன்னா 6 வரலாம். இவ்வளோ தான் என் கணக்கில் இருக்குது. நான் வளன்னு போட்டு கசலாம் போட்டு கொடுக்கறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை. நான் திரும்ப சொல்கிறேன், இந்த இடத்துல இந்த 676 எங்கே இப்படி இருக்கோ, இந்த 676 அப்படியே ஒரு வேளை பெரட்டி எப்படின்னா இங்கே 7க்கு 8 அப்படிங்கும்போது திருப்பி 7, இங்கே இந்த 9க்கு 0ங்கிறது இங்கே 9, இந்த அதாவது 790 நான் நிறையா உங்களுக்கு கொடுக்குறதுக்கு மாதிரி எனக்கு இல்லை. ஓகேவா? அதே மாதிரி இந்த 55 இருக்கிற இடத்துல பிசியில் ஒரு வேளை இவன் என்ன பண்ணலான்னு பார்த்தா 55க்கு பதிலாக இவன் பிசியில் 66 அப்படி சொல்லிட்டு வைக்கலாம். அவ்வளோதான், வேறு ஒன்றும் ரொம்ப குழப்பிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை.
சுருக்கமாக முடிச்சிடுறேன். சரியா? வெற்றி பெற நம்மளுடைய சேனல் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். நாளையிலேருந்து ஒரு 3 நாளைக்கு வந்து நம்ம வாட்ஸ்அப்பில் மட்டும் தான் கெஸ்ஸிங் கொடுக்குற மாதிரி இருக்குது. கொஞ்சம் வெளியூர் பயணங்கிறதுனால வாட்ஸ்அப்பில் கெஸ்ஸிங் தேவைப்படுற நண்பர்கள் நீங்கள் வாட்ஸ்அப்புக்கு வாங்க. 2:30 மணிக்கு மிஷின் நம்பர் வந்ததுக்கப்புறம் அதுக்கு வந்து 2:30 மணி டைமுக்கு நான் கொடுத்துருவேன். அதுக்கு வந்து நான் 200 சார்ஜ் பண்ணுறேன். விருப்பம் இருக்கிற நண்பர்கள் மட்டும் வாங்க. நான் வேறு யாரையும் கம்பல் பண்ணவே இல்லை. சரியா? நான் கொஞ்சம் வெளியூர் போனதுனால என்னால் வீடியோ போடுறதுக்கு டைம் இருக்காது. அதனால தான் நான் வாட்ஸ்அப்பில் ஒரு 3 நாள் வர வெள்ளிக்கிழமை வரைக்கும் விருப்பம் இருக்கிற நண்பர்கள் டைரெக்டாக வந்து வாட்ஸ்அப்புக்கு வந்துடுங்க. நம்பர் வந்து நம்ம குரூப்பில் போஸ்ட் பண்ணியிருக்கேன். பார்த்து நம்ம குரூப் மீன்ஸ் அந்த யூடியூப்பில் போஸ்ட்டில் கொடுத்துருக்கேன். பாருங்கள். விருப்பம் இருக்கிற நண்பர்கள் ஒன்லி கேரளா மாநிலத்தில் இருக்கிற நண்பர்கள் மட்டும் கெஸ்ஸிங்க்கு வாங்கலாம். சரியா? இந்த அனைத்து கணிப்புகளும் கேரளா மாநிலத்துக்கு மட்டுமே பொருந்தும். அனைவரும் வெற்றி பெற நம்மளோட சேனல் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுங்க. ஃபஸ்ட்டு வெற்றி என்ன கொடுத்துருக்கேன், நிறைய கொடுக்குறானா கம்மியாக கொடுக்குறானா, எந்தெந்த போர்டெலாம் வெற்றி வாங்கியிருக்கு அப்படிங்கிறத நான் ஃபுல்லாகவே நம்மளுடைய சேனலில் போஸ்ட்டில் கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு அதை பாருங்கள். என்ன கொடுத்துருக்கேன், எப்படி வெற்றி வந்திருக்கு, டெய்லி வந்திருக்கா, அதாவது திரும்பவும் சொல்கிறேன், 3 நம்பர் வெற்றி அப்படிங்கிறது ஒரு லக்கில் தான் அமைஞ்சிட்ருக்கு. மற்றபடி ஆல் போர்டு அது டெய்லி நம்ம கொடுத்துட்ருக்கோம். நீங்களே பாருங்கள். அதே மாதிரி பிசியாக இருந்தாலும் சரி, ஏபியாக இருந்தாலும் சரி, ஏசியாக இருந்தாலும் சரி, வரிசையாக அப்டேட் பண்ணிகிட்டே தான் இருக்கேன். பார்த்து பயனடைஞ்சிங்க. என்னால் கொஞ்சம் வெளியூர் போகிறதுனால இப்போ நேற்றுலாம் பார்த்தீங்கன்னா மிஷின் நம்பர் வச்சு ஓரளவுக்கு நெருக்கிட்டேன். ஆனால் நேற்று என்ன கொஞ்சம் பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேற்று வந்து நான் ஏற்கனவே எடுத்தது 28. நான் நேற்று எடுத்தது என்ன பார்த்தீங்கன்னா 2048 நேற்று நான் இதில் பண்ணது. ஆனால் நேற்று எனக்கு கொஞ்சம் லைட்டாக இதாகிடுச்சு. என்னடா 125 வருமோங்கிற மாதிரி எனக்கு ஆயிடுச்சு. அதனால் கொஞ்சம் ஸ்கிப் ஆகிட்டேன். ஆனால் இந்த மேலே கொஞ்சம் தெளிவாகவே வந்துடும். ஏன்னா பேட்டர்ன் கொஞ்சம் மாறி இருக்கிறதுனால பார்ப்போம். திரும்ப அடுத்த வெற்றியில் வெற்றி, ஒரு சூப்பரான வெற்றியோட டெய்லியும் நம்ம சந்திப்போம். இன்னும் ஒரு 3 நாளைக்கு கொஞ்சம் கோச்சுக்காதீங்க, கொஞ்சம் வெளியூர் போகிறேன். அதனால் விருப்பம் இருக்கிற நண்பர்கள் நீங்கள் டேரெக்டாக வாட்ஸ்அப்புக்கு அந்த டைமுக்கு வந்துடுங்க. அதே மாதிரி நம்ம கொடுக்குற என்னது கொடுக்குறோம் என்ன ஏதுங்கிறதையும் நான் யூடியூப் அதாவது நம்மளுடைய போஸ்ட்டில் நான் வாட்ஸ்அப்பில் என்ன கொடுத்தங்கிறதையும் கண்டிப்பாக நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணாமல் இருக்க மாட்டேன். அனைவரும் வெற்றி பெற நம்மளோட சேனல் சார்பாக வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோவில் கொடுக்கப்படும் அனைத்து தகவல்களும் பொழுதுபோக்கிற்கு மட்டுமே. இந்த கணிப்புகள் அனைத்தும் கேரள மாநிலத்திற்கு மட்டுமே பொருந்தும். இதில் பெட்டிங் சூதாட்டம் எதுவும் இல்லை. இந்த விளையாட்டில் பணம் இழக்கும் அபாயம் உள்ளதால் கவனமாக இருக்கவும். இந்த சேனல் சட்டவிரோத நடவடிக்கைகளுக்கு எந்த ஒரு நபரையும் தள்ளவில்லை. மேலும் நீங்கள் பணம் இழக்கும் பட்சத்தில் இந்த சேனல் பொறுப்பாகாது.